கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கன்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கன்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அன்பானவர்களே, ஆங்கிலத்தில் every scripture is given by the inspiration of the Holy Spirit இருக்கும். வேத வாக்கியங்கள் எல்லாம் it was been given by the breath of God. தேவனுடைய ஆவியே அதை கொடுத்தது. For what? சிலரை பார்த்து கெட்டு போயிடுவோம். சிலரை பார்த்து நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஐயோ, அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு உற்சாகம் வருது, அவங்கள மாதிரியே நான் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின் போது, எங்க குடும்பத்தில் ஒருவர் பேர் டாக்டர் புண்ணியமூர்த்தி. இவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சிறு பையனா இருந்த போது கேஜிஎஃப்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவர் போனாரு. அங்க அந்த டாக்டர் பேர் புண்ணியமூர்த்தி. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. இவர் என் பேர் புண்ணியமூர்த்தினாரு. அவர் சொன்ன, என்ன மாதிரியே நீ டாக்டர் ஆகணும் பானாரு. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு அவர் டாக்டரா நினைக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படி நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது இந்த தேவ ஆவினால் நமக்கு அருளப்பட்ட மனுஷனால் அல்லது மனுஷன் மூலமா வரலாம். ஆனா அருளினவர் யார்னா ஆவியானவரே. இந்த வேதத்தினுடைய ஆத்தர், இந்த வேதத்தினுடைய பிரியமானவர்களே, நமக்கு ஆசாரியர் யாரு? இதனுடைய ஆசிரியர் நமக்கு ஆவியானவராய் இருக்கிறதுனால இத ஒரு மனிதன் படிக்கும் பொழுது முதல் மாணவனா துவங்குறான், பிறகு நல்ல மாணவனா திகழறான், பிள்ளது உபாத்தியனா மாறுறான். எப்படி வரையும் சொல்றதுக்கு இல்ல, இதுல எழுதியிருக்கிறபடி வாழறதுக்கு. ஏன்னா சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கொடுன்னு சொல்வாரு, ஆனா கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அவர்கள் கேட்டார்கள், கேட்டதுபடி நடக்காத மணல் வீடா இருப்பாங்க. ஆனா கேட்டதன்படி நடக்கிறானே, அவன் நன்மைகளை செய்ய, நற்கிரியை செய்கிறதுக்கு அவனை தகுதிப்படுத்துறது எதிரானா உண்மையாகவே இந்த வேத வாக்கியத்தினால யார் பயிற்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் சிந்தனையின் தந்திரத்தை, நோ டேலண்ட், நோ டெக்னிக், நோ டாக்டிஸ், ஒன்லி த ட்ரூத். எனக்கு நிறைய பக்கத்துல பார்த்தீங்கன்னா டாக்டிஸ், டெக்னிக், டேலண்ட் இருக்கும், ஆனா ட்ரூத் இருக்காது. ஆனா ட்ரூத் இருந்துச்சுன்னா டெக்னிக் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, டாக்டிஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, டேலண்ட் யூஸ் பண்ணல. சத்தியமே பிரியமான நமக்குள்ள இந்த வாழும். அப்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து வேத வாக்கியங்களை பிரியமானவர்களே நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க, படிங்க. அது உங்களுக்கு அநேக நன்மை கொண்டு வரும். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, கடைசி காலத்துல வாழ்ந்து இருக்கிறோம். வேத வசனத்தை பரியாசம் செய்கிற ஒரு கூட்டம், கேலி செய்கிற ஒரு கூட்டம், மற்றவர்களை டிஸ்கரேஜ் பண்ற ஒரு கூட்டம், எப்படியோ இந்த கடைசி காலம் இருக்கு. காலங்கள் மாறினாலும் வசனம் மாறுவதில்லை. நீர் மாறாதவர், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. நீங்க அப்படி ஆண்டவர் விடுவிக்கப்பட்ட மக்களாய் மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுத்த அந்த அருள் வாக்கு அவருடைய வாழ்க்கையின் மேல் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம்.
God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரியமான உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. இதன் வழியாக எங்கள் ஊழியங்களை இன்னும் நீங்கள் உற்சாகப்படுத்துவீங்க. God bless you. Thank you.